சென்னையில் அல்லகம் ஆட்டு பண்ணையில் இருக்கும். வரக்கூட 2026 பக்ரீத்துக்கு குர்பானி ஆடு ஒரு ஸ்கீம்ல கொடுக்க போறாங்க. முக்கியமா சென்னை மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போறாங்க. இந்த புளியந்தோப்புல இந்த ஆட்டு பண்ணை எங்க வச்சிருக்கீங்க சார்? புளியாந்தோப்புல இது மன்னாசாமி ஸ்ட்ரீட்ல இருக்கு. இது ஆட்டு தொட்டிக்கு 500 மீட்டருக்குள்ளாரே வரும். இப்போ 2026 என்ன கான்செப்ட்ல கொடுக்க போறீங்க? இது வந்துட்டு போன வருஷம் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, ஆடு வந்துட்டு டிமாண்டா இருந்தது. இந்த வருஷம் ஆடு வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கல. கிடைச்சாலும் வந்துட்டு ஆடு அறுக்கவங்களுக்கு இட வசதி இல்லாத பட்சத்தில் அவங்க குர்பானியை கொடுக்கலன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் நாங்கள் 3 கேட்டகிரிஸ்ல கொண்டு வந்திருக்கோம். ஒன்று 28லேருந்து 30. அதுக்கு வந்து ஸ்டார்டிங் நீங்கள் 3000 ரூபாய் பே பண்ணணும். இந்த செப்டம்பர் மந்த்ல வந்துட்டு 3000 பே பண்ணிட்டு மிச்சம் மாதம் வந்துட்டு 1350 8 மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணீங்கன்னா பக்ரீத் அப்போ உங்களுக்கு வந்துட்டு 28லேருந்து 30 கிலோ ஆடு உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்புறமா 35லேருந்து 40 கிலோ அதுக்கு வந்து நீங்கள் 3500 இனிஷியலாக நீங்கள் புக் பண்ணணும். அது புக்கிங் வந்து செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் உங்கள் சேனலில் பார்த்து வர்றதுனால நாங்கள் வந்து அக்டோபர் 15 வரைக்கும் கூட டைம் கொடுக்கலாம். பட் அக்டோபரும் செப்டம்பரும் சேர்த்து அவங்க பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 3500 ருபீஸ் வந்து அவங்க கொடுத்து புக்கிங் பண்ணிக்கணும். மாதம் 1750 ருபீஸ் 1750 ரூபா 8 மாதத்துக்கு அவங்களுக்கு பே பண்ணால் பக்ரீத் அப்போ வந்துட்டு 35லேருந்து 40 கிலோ கடை அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்புறம் வந்துட்டு 45 கிலோலேருந்து 50 கிலோ அதுக்கு 4000 ரூபாய் நீங்கள் வந்துட்டு புக்கிங் பண்ணணும். புக்கிங் பண்ணிவிட்டு மாதம் 2500 ரூபாய் 8 மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னா பக்ரீத் அப்போ உங்களுக்கு 45லேருந்து 50 கிலோ கடை கொடுத்துருவோம். இது சென்னை மக்கள் வாசிகளுக்கு மட்டுமே. இப்போ இங்கே வந்துட்டு ஆடு வளர்த்து மக்களுக்கு கொடுக்கணும்னா நான் சொன்ன பட்ஜெட்டில் கொடுக்குற சாத்தியம் கிடையாது. ஏன்னா கைத்தீவனத்துக்கே வந்துட்டு உங்களுக்கு காசு அதிகமாக போயிடும். அதனால வந்துட்டு நம்ம தமிழ்நாடு முழுவதும் நிறைய விவசாயிகள் கிட்ட வந்துட்டு ஆடு கொளுத்து வளர்த்துட்டு இருக்கோம். சென்னை மக்கள் அந்த பணத்தை நேரடியாக வந்து கொடுக்கணுமா, எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு? அவங்க வந்துட்டு நேரடியாகவும் வரலாம், இல்லைன்னா நம்ம வெப்சைட்லேயும் அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டை பார்த்து அவங்க புக் பண்ணலாம். www.allahamgroup.com இதுதான் வெப்சைட். www.allahamgroup.com ஓப்பன் பண்ணீங்கனால ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு ஒரு 10 செகண்ட் கழிச்சு உங்களுக்கு ஒரு பாப்பப். இப்போ ஹோம் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸாக வந்துட்டு நான் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் வந்துட்டு என்னோட பிளான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹோம் பேஜை தவிர்த்து ஆர் சர்வீசஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்கு. அதில் போனீங்கன்னா கேட்டகிரி வைஸாக கொடுத்துருப்பேன். கீழே வந்துட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வித் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருப்பேன். அவங்க வந்துட்டு எனக்கு முதல்ல கால் பண்ணி நான் புக் பண்ணுறேன் பை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் கொடுத்துருவேன். அந்த சீக்வன்ஸ் நம்பரை வச்சு அவங்க புக்கிங் ஆரம்பிச்சிடலாம். அந்த சீக்வன்ஸ் நம்பர் தான் வந்துட்டு அவங்க எப்போல்லாம் புக் பண்ணுறாங்களோ, இப்போ 26 கிடையாது 36ல் கூட அவங்க புக் பண்ணாங்கன்னா இன்ஷால்லா அதே சீக்வன்ஸ் நம்பர் தான் அவங்களுக்கு ஃபாலோ ஆகும். அந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்துட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பரோட வரும், இல்லைன்னா அவங்க ஃபோன் நம்பரோட சேர்த்து வரும். ஸோ அதை வந்து நாங்கள் யூனிக்காக ரெடி பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, query இருக்குன்னா நான் கான்டாக்ட் பேஜ் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் queries-ஐயும் டவுட்டையும் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணி நீங்கள் வெறும் கிளிக் பண்ணால் போதும். அது queries எங்களுக்கு வந்துடும். நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம்.